வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்து காணொளி பதிவிட்டு வருகிறேன். அந்த வரிசையில் இந்த பகுதியில் மனுநீதி சோழனை குறித்து பார்க்கலாம். ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவருல நூலில் விக்ரம சோழனுடைய முன்னோர்களுடைய வம்ச வரலாற்று பட்டியலில் முதல்ல பிரம்மாவும் அவரது குமாரனும், அடுத்தது மரிசி காசிபர், அதுக்கு அடுத்ததாக தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்ட அந்த மனுநீதி சோழனை குறித்து கூறப்பட்டிருக்குது. புராணங்களில் 2 மனுநீதி சோழர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மச்ச அவதாரத்தில் வருகிற வைவஸ்வத மனு, மற்றொன்று வராக புராணத்தில் வருகிற சுயம்பு மனு. மச்ச அவதாரத்தில் வருகிற வைவஸ்வத மனு ஜலப்பிரளயத்தின் போது தேவனால் காப்பாற்றப்பட்டவர். வராக புராணத்தில் வருகிற சுயம்பு மனு பிரம்மாவால் முதல்ல படைக்கப்பட்டவர். புராணங்களில் மச்ச அவதாரம் தான் முதலாவது அவதாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அது தவறு. ஏன்னா மனிதனை படைத்தாதான் அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்க முடியும், காப்பாற்ற முடியும். அதனால் பிரம்மாவால் படைக்கப்பட்ட சுயம்பு மனு தான் முதலாவது மனிதன் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வராக புராணத்தில் உள்ள சுயம்பு மனுவை குறித்து தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரளயத்திற்கு பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது சுயம்பு மனுவையும் சதிரூபாவையும் படைத்து பொறாமை நல் மனதோடு மக்களை பெற்றெடுத்து நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சுயம்பு மனு தான் மனு என்று அழைக்கப்படுகிறான். இந்த மனுவுக்கு நீதியை கொடுத்தது குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். காசிபருக்கும் அதிதிக்கும் பிறந்த இரண்யாட்சகன் என்ற அரக்கன் பூமியை கொண்டு போய் ஒளித்து வைத்தர்றான். அப்பொழுது பிரம்மாவின் மூக்கிலிருந்து வந்த அந்த வராக உருவமானது இரண்யாட்சனை கொன்று பூமியை மீட்டு கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது அந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனிதனான சுயம்பு மனுவுக்கு அந்த வராகமானது இந்த பூமியில் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகளையும், திதிகள், தீர்த்தங்கள், கிழமைகள், பாவங்கள், அதற்கான பரிகாரங்கள் குறித்து தேவனுடைய நீதியை குறிப்பிட்டுள்ளதான் நம்ம பார்க்குறோம் வராக புராணத்தில். இவ்வாறு முதல் மனிதனான மனுவுக்கு தேவனுடைய நீதி அருளப்பட்டது. எனவே அவன் மனு நீதி என்று அழைக்கப்படுகிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள், இனங்கள், அரசாங்கங்கள் வந்து சென்றிருந்தாலும் முதல் மனிதனான மனு நீதிக்கு சோழன் என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனுநீதி சோழன் என்று அழைக்கப்படுகிறான். இது ஏன் அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சோழர்கள் இந்தியாவில் யாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த யாதவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த யூதா கோத்திரத்தில் தான் பரிகார பலியாகிய யசுவா தோன்றினார். அவருடைய சந்ததியில் வந்த முதல் மனிதன் தான் ஆதாம். மொத்தம் யசுவாவுடைய சந்ததிகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 63. அதில் முதலாவது குறிப்பிடப்படுகிறது ஆதாம். இந்த ஆதாம் தான் பரிசுத்த வேதாகமத்தில் மனு என்று அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயத்தில் ஆதாமின் குமாரன் என்று வந்த இடங்கள்லாம் இங்கே தமிழ் வேதாகமத்தில் மனுபுத்திரன், மனுகுமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை மனுகுமாரன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காரு. அவர் மனு உருவானார் அப்படின்னு தான் குறிப்பிடுகிறோம். ஆதாமின் மகனே அப்படின்ற இடத்திற்கெல்லாம் மனுபுத்திரன், மனுகுமாரன் என்று பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் கொடுக்குறேன். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம், சங்கீதம் 11வது அதிகாரம் 4வது வசனம், சங்கீதம் 146வது அதிகாரம் 3வது வசனம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 11வது வசனம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 4வது வசனம், பிரசங்கி 3வது அதிகாரம் 10வது வசனம், ஏசையா 51வது அதிகாரம் 12வது வசனம், எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம், எசேக்கியேல் 8வது அதிகாரம் 5வது வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனம், மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு 12வது அதிகாரம் 8வது வசனம், யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனம், வெளிப்படுத்தினது விசேஷம்
1வது அதிகாரம் 13வது வசனம். இவ்வாறு ஆதாமின் மகனை அப்படின்ற இடங்களுக்கெல்லாம் மனுபுத்திரன், மனுகுமாரன் அப்படிங்கிறது வந்திருக்கிறத குறித்து நம்ம இப்போ பார்த்தோம். இதிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடுற ஆதாம் தான் புராணங்களில் மனு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறத நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இனி பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள ஆதாமை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரளயத்திற்கு பிறகு பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. தேவன் பூமியில் உள்ள அனைத்தையும் படைக்க ஆரம்பித்தார். பறவைகள், விலங்குகள், நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் படைத்தார். அப்பொழுது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். மனுஷனின் விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். இவர்களை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தேவன் தனது ஜீவ சுவாசத்தை மனுஷனின் நாசியில் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். பின்னர் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பூமியில் உள்ளவற்றை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கூறினார். இவ்வாறு மனிதனுக்கு தேவனுடைய ஆவியும் ஆளுகையும் அருளப்பட்டது. மனுஷனை தேவன் பூமியின் மண்ணினால் படைக்கப்பட்டாலும் அதன்பின் அவருடைய தோட்டமான ஏதேனில் கொண்டு போய் வைத்தார். இந்த ஏதேனானது பரலோகத்தில் உள்ளது. இவ்வாறு அவன் பரலோகத்திற்குரியவனானான். தேவன் அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியும் கனியையும் முளைக்க செய்தார். பின்னர் ஆதாமிடம் ஏவாளிடமும் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது, அவ்வாறு புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது இந்த சர்ப்பமானது இவர்களை வஞ்சித்து வஞ்சகமாக பேசி, நீங்கள் நன்மை தீமை அறியும் கனியை உண்டால் சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று கூறி அந்த கனியை உண்ண செய்தது. ஏவாள் தானும் அந்த கனியை உண்டு ஆதாமிற்கும் கொடுத்தால். இவ்வாறு முதல் மனிதரான அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். அவர்களுக்குள் அந்த பாம்பு பாவம் என்ற வடிவில் புகுந்து கொண்டது. அப்பொழுது அவர்களது கண்களானது திறக்கப்பட்டு தேவர்களைப் போல ஆனார்கள். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியானதனால் அவர்கள் நித்திய ஜீவனை இழந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை உண்பதற்கு முன்பாக குழந்தைகளைப் போல் நன்மை தீமை அறியாமல் நிர்வாணமாக இருந்தார்கள். அவர்கள் அந்த கனியை உண்ட பின் தேவனிடமிருந்து தங்களை மறுத்து கொண்டார்கள். இவர்கள் கனியை உண்டதை அறிந்து அந்த சர்ப்பத்தை நோக்கி தேவன் சர்ப்பத்தை சபித்ததை நம்ம பார்க்குறோம். அதே சமயம் சர்ப்பத்தை நோக்கி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பத்தை பார்த்து கூறுறாரு. மேலும் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆனதால் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை கை நீட்டி பறித்து விடாதவாறு அந்த இடத்திற்கு போகும் வழியை கேருபீன்களாலும் வீசுகின்ற சுடருடைய பட்டயத்தையும் காவலாக வைத்தார். மேலும் அவர்களை அந்த பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால் அவர்கள் தேவனுடைய ஜீவனை இழந்தார்கள், ஆளுகையை இழந்தார்கள், பரலோகத்தை இழந்தார்கள். அப்பொழுது பூமிக்கு அனுப்பும் பொழுது தேவன் அவர்களுக்கு தோளாலான ஆடையை கொடுத்து அனுப்பி வைத்ததாக கூறப்பட்டுள்ளது. இது தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த மனிதர்கள் பூமியில் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டிய முறைமைகளையும் பாவத்திற்கான பரிகாரங்களையும் கொடுத்து அந்த ஸ்திரீயின் குமாரன் வந்து பரிகார பலியாகும் வரை அவர்களை வழிநடத்தி செல்ல தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டது. அந்த தேவனுடைய நீதி ஆதியாகமம் புத்தகத்தில் தோளாடை என்று மறைபொருளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இந்த ஆடை என்பது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்துக்குரிய உவமைகளை யெஷுவா கூறும் பொழுது, ராஜகுமாரனுடைய கல்யாண விருந்தில் கல்யாணத்திற்கு வந்திருந்த ஒருவன் கல்யாண உடை அணியாதனால பற்கடிப்பும் அழுகையும் உள்ள புறமான இருளில் தள்ளப்பட்டது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிறது தேவனுடைய பரலோகத்திற்குரிய நீதியை குறிக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இதிலிருந்து ஆடை அப்படிங்கிறது, வஸ்திரம் அப்படிங்கிறது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இங்கே நீதியை கொடுத்தது தான் நம்ம பார்க்குறோம். தோளாலான ஆடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. தேவனுடைய வார்த்தையை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இவர் தோளாக வெளிப்பட்டார். இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானது மாமிசத்தில் பரிகார பழியாகும் வரை இந்த தோளானது, அதாவது தேவனுடைய நீதியானது, அது வரைக்கும் அவர்களை வழி நடத்தி செல்ல தேவனுடைய நீதியாக கொடுக்கப்பட்டது. பின்னர் 2000 வருடங்களுக்கு முன்பாக மாமிசத்திலும் இரத்தத்திலும் தன்னுடைய மாமிசத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தியதன் மூலம் முதல் ஆதாம் இழந்த ஜீவனையும் ஆளுகையையும் பரலோகத்தையும் இந்த 2ஆம் ஆதாமான தேவனுடைய வார்த்தை பெற்று கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அவ்வாறு மாமிசத்தில் வந்த யெஷுவா தான் தேவனுடைய வார்த்தை என்பதை உணர்த்துறதுக்காக தான் அவர் தன்னுடைய மாமிசத்தை புசித்து இரத்தத்தை அருந்தினால் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை வானிலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து அந்த தோளாடை என்பது முதல் மனிதனா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட நீதி என்பதை அறியலாம். பரிசுத்த வேதாகமத்தில் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் மோசேவால் கொடுக்கப்பட்டது தான் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முதல் மனிதனான ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது மறைபொருளாக குறிப்பிட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். மேலும் ஆபிரகாம் முதலானவர்களும் இந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்தது குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நோவா நீதிமான் என்று அறியப்படுகிறான். தேவனுடைய நீதியை கடைபிடித்ததுனால தான் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். மேலும் ஒரு சட்டமானது கொடுக்கப்பட்டால்தான் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும். ஜலப்பிரளயம் என்பது ஒரு நியாய தீர்ப்பு. அப்போது முதல் மனிதனான ஆதாமுக்கு தேவன் அவருடைய நீதியை வழங்கினதுனால தான், அந்த நீதியை கடைபிடிக்காம நீதியை மீறினதுனால தான் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி அவர்களெல்லாம் அழிச்சதை பார்க்குறோம். ஆபிரகாம் மெல்கிசதேக்கு தசம பாகம் கொடுத்தாரு. யாக்கோபு தேவனுக்கு தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்க்குறோம். இவற்றிலிருந்தெல்லாம் இவர்கள் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. எனவே முதலாம் ஆதாமான மனுவுக்கு நீதியே கொடுக்கப்பட்டதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். எனவே பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள ஆதாமும் புராணங்களில் குறிப்பிட்டுள்ள நம்மளுடைய வரலாற்றில் குறிப்பிட்டுள்ள அந்த மனு நீதி சோழனும் ஒருவர் தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்த பகுதியில் மனுநீதி கண்ட சோழனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் நீங்கள் அதிசயங்களை காண போகிறீங்க. இந்தியர்களாகிய நாம யாரும் அப்படிங்கிறது குறித்தும் நம்முடைய தேவன் யாரு அப்படிங்கிறது குறித்தும் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. நன்றி, வணக்கம்.